ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக வரும்னு எதிர்பார்க்கலாங்க. இப்போ நாங்கள் காலையில் மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் அவுட்டிங்லாம் வெளில போயிருக்கோம். எங்கெங்கே போனோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ அதனால் நம்ம காஃபியும் ப்ரெட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அதை முடிச்சுக்கலாம், மீதி நம்ம வெளில போய்க்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னாருங்க. சரி, ஓகே, நம்ம காலையில் ப்ரெட்டும் காஃபி மட்டும் சாப்பிட்டோங்க. யாருக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட்டு காஃபி எதாவது பிடிக்குங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் ரெகுலராக எடுத்துக்க மாட்டோம். எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக நாங்கள் டின்னர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துப்போம். நாங்கள் நீங்களும் இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் சஸ்பென்ஸாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னாரு. எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாருங்க. என்னங்க ஒரே காடாக இருக்குது, டவுன் பக்கம் கூப்பிட்டு வந்தீங்கன்னு பார்த்தா ஒரே காடாக இருக்குதுன்னு கேட்டேன். ஒரு சர்ப்ரைஸ் இங்கே இருக்குது, வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனாருங்க. ரொம்ப அவுட்ருங்க இது. பார்த்திங்கன்னா ரொம்ப பெருந்துறைக்கிட்ட நாங்கள் போனோங்க. எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு சொல்லாமே எங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. ரொம்பவும் எதிர்பார்ப்போடு தான் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப அவுட்டரில் போயிடுச்சுங்க. பாருங்கள், ஃபுல்லாக காடாக தான் தெரிஞ்சுது. இங்கே நெல் அது மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க அவுட்டரில். ரொம்ப கிளைமேட்டுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காரில் லாங் ட்ரிப் போகிறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இறங்கியாச்சுங்க. இறங்கிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னாரு. பார்த்தா யூபிஎம்ங்க, பெருந்துறையில் இருக்கிற யூபிஎம் ஹோட்டலுக்கு தான் எனக்கு கூப்பிட்டு வந்திருந்தார். ரொம்ப அவுட்டரில் இருக்குது இந்த ஹோட்டலு. இந்த யூபிஎம்க்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க, எப்படி இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதில் எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுக்காம நான் லைவாக போடுறேன், பாருங்கள். இங்கே பேரா சாப்பிட்றதுக்கு 2 பேர் நம்ம பேரிங்காக இருந்தால் ஒரே இலை போட்டு 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய வாழை இலை போட்டு நீட்டாக பரிமாறுறாங்கங்க. ரொம்ப அன்பாகவும் பரிமாறினாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்துடுங்க. கம்ப்ளீட் நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்துடும். ஆனால் இது குக் பண்ணி தரவங்க அவங்க ஃபுல்லாக சைவம் தாங்க. அவங்க நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. ஹோட்டல் மட்டும் நான்வெஜ் வச்சு நடத்துகிறாங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வைக்கிறாங்க. நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக என்னென்ன இருக்கோ அவ்வளோவும் ஃபுல்லாக வச்சிட்றாங்கங்க. வச்சுட்டு நம்ம கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு தான் வைக்கிறாங்க. ரொம்ப அதிகமாகவும் வச்சு வேஸ்ட் பண்ணுற அளவுக்கும் அவங்க வைக்கிறது இல்லை. கரெக்டான அளவு தான் வைக்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. காரம் ரொம்பலாம் காரம் அதிகமாக போட்டு நம்ம ஸ்டொமக்கை கொலாப்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நீட்டாக நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. இது நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இது இந்த ஃபினிஷிங் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா சாப்பிட்டுட்டு நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு குல்கந்து இருக்குது இல்லைங்களா, அந்த குல்கந்து ப்ளஸ் தயிர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம எந்த ஹோட்டல்லையுமே நம்ம சாப்பிட்டது கிடையாது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஷன் ஆகிறதுக்கு குல்கந்து ப்ளஸ் தயிர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஒரு மாதிரியான குல்கந்து தயிரா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோங்க. ஆனால் அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்க, எடுத்து சாப்பிடுங்க. எல்லாம் பிரைன் எல்லாம் போட்டுருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியாக எல்லாம் 10 பேர் அது மாதிரி நம்ம நீட்டாக வந்தோம்னா நீட்டாக சாப்பிட்டு நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்லோவாக டைமிங் நல்லா எடுத்து சாப்பிட்லாங்க. நம்ம ஹோட்டலில் வேகமாக சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட தேவையில்லை. ரொம்ப டைம் எடுத்து ரசித்து நல்லா நீட்டாக சாப்பிட்லாங்க. டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் தராங்க. அதையும் சாப்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். மட்டன் கம்மி சரி. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சேனல் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய
ಇದು ಎಲ್ಲವೂ ನಾನು ಮಾಡಿ ಕೊಡ್ತೇನೆ. ದಮ್ಮ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಮಾಡ್ಕೊಡು. நான்வெஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நல்லா வந்து திருப்தியாக சாப்பிட்டு போகலாங்க. நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு கடாக்கறிக்கு வந்து சாப்பிட்டா எப்படி ஒரு திருப்தி கிடைக்குமோ அந்த திருப்தி இருக்குங்க. தயிரும் கொளுத்து வந்து கொடுக்குறாங்க, நல்லா இருக்காது. எதுக்காக அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக. வேறு எந்த ஹோட்டல்லையும் இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. இங்கே மட்டும்தான் அந்த தயிரை கொளுத்து வந்து கொடுக்குறாங்க. எல்லோரும் வாங்க சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.